இன்னும் ஒரு தடவை காலில் விட்டு வரலாம். உங்களுடைய ஊர் எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். பிரதானமான ஒரு சாலை, அதனுடைய இடதுபுறத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு தெய்வம் இருக்காது. என்ன தெய்வம்ப்பா? அங்காளம்மன். கால் வந்துட்டு வா. அதான் உங்க எல்லையில போய் என் குதிரை நிக்கி. யாரு நீ? யாரு அப்படின்னு பார்த்தேன். அதே மாதிரி இப்போ 3 ஆண்டு காலங்களாக திருமண விஷயத்துக்கு முயற்சி செய்து எந்த வெற்றியும் நடக்கல. நான் சொல்றது புரியுதா புரியலையா? கல்யாணம் யாருக்கு? நான் கல்யாண விஷயத்தை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வீண் குழப்பம் பண்ணக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். காலில் வந்துட்டுவாங்க. மன உழப்பில் ஆளுக்கு ஒரு டென்ஷனை வச்சுக்கிட்டு உட்காரக்கூடாது. ஃப்ரீயாக உட்காந்து பழகுங்க. போடுறது வேற. சுரைக்காயை போட்டு பூசணிக்காய் முளைக்கணும்னு கேட்கலாமா? கேட்கலாமானே? அதனால இந்த 3 ஆண்டு காலங்களும் இந்த திருமண விஷயங்களில் தடைகளும் வருத்தங்கள் வருவதற்கு யார் காரணம் கேட்டேன். ஒரு பெரிய கருநாகம் குறுக்க கிடக்கு. அந்த கருநாகம் தான் நாகத்தடை. அதுதான் இதுக்கு காரணம் என்பது விளக்கப்படுகிறது. வரக்கூடிய புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு தொட்டது தொடங்கும். மங்களகரமான காரியத்துக்கு துணையாக இருப்பேன். வெற்றியாக்கி தரேன். காலம் சொல்லலாம். பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். நம்மளை தனியை கூப்பிட மாட்டாரு. ஊடால சொருவிக்கிடுவோம் அப்படின்னு நினைச்சா எப்படி சொல்றது? ஒரு உரைக்குள்ள இரு கத்தியை வைக்க முடியுமா? இன்னொரு தடவை காலம் சொல்லலாம். உன் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். இப்போ ஓராண்டு காலங்களாக தொழிலில் நஷ்டமும் மனவருத்தமும் நடக்கு. எதிர்பார்க்காம வச்ச சில அச்சரங்கள் கூட பலனின்றி போயிடுது. உண்மையா? அதுல நிறைய கடன்களும் மனத்துன்பமும் இருக்கு. வீட்டில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத குறைபாடுகள் நடக்கு. வாஸ்தவமா? கால் விட்டோம். இந்தாப்பா, ஜெயிச்சு தாரேன், கடனை தீர்த்து தாரேன், காசு பணம் தந்திருக்கேன், சந்தோஷமா இருக்கு, வெற்றி அடைவார். அதே பெங்களூரு எல்லை உடல்நிலை பற்றி கேட்க வந்தது யார்? உடல்நிலை சரியில்லாதவர் யார்? என்னப்பா, யாருக்கு உடல்நிலை? நீங்க யாரு? யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்ன செய்தவருக்கு? கால் வந்துட்டு வா. அறிவான பதில். பக்கத்துல இருந்து உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாடா. முருகா, கொஞ்சம் கண்ண முடி உட்காரு பார்ப்போம். தொடாம உட்காருங்க. இவனுடைய உடல்நிலையை பற்றி இவனுக்கே ஒரு தாழ்வு மனப்பான்மையும் நம்பிக்கையற்ற ஒரு சிந்தனையும் உன் உள்ளத்துல இருக்கு. நம்மால திருமணம் முடித்து இல்லற வாழ்க்கையை பூரணமாக்க முடியுமா முடியாதா, அதுக்குரிய தகுதி நம்ம உடம்புல இருக்கா இல்லையான்னு தேவையில்லாத கிரிட்டிசைஸ் பண்ணி உன்னை குழப்பமாக்கி நீ மெண்டல் டார்ச்சருக்கு போந்துட்ட. இதான்டா உண்மை. முட்டாள்டா நீ. கால் வந்துட்டு வா. அதனால இந்த நிலை ஏன் ஏற்பட்டதுன்னு நான் பார்த்தேன். கண்ணு விழித்திருந்தா கண்ணு தெரியுதுன்னு தெரியும். காதுல வார்த்தைகள் விழுந்தா காது நல்லா கேட்குன்னு தெரியும். இப்படி அங்கத்தில் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் ஒவ்வொரு அடையாளத்தை வச்சு இந்தந்த உறுப்பு சரியா இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிடுவோம்.
அப்படி பார்க்கும் பொழுது உனக்கு ஒரு சின்ன நம்பிக்கை குறைவு உன் உள்ளத்துல இருக்கு. இப்போ புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டா? அப்படி ஒரு குறைபாடு உனக்கு இல்லை. அதை நான் சக்தி வீரியமாக்கி உன்னை வாழ வச்சு காட்டுவேன். ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்கும் உனக்கு. காலில் வந்துட்டு வா. சொல்வதை விளக்கமாக சொல்லிவிட்டால் தெரிந்து கொள்வான் அவன். உட்காருடா, கண்ணை மூடி உள்ளுக்கே சிந்தி. என்னையும் பாருடா, என்னைய நினைச்சுக்காம மனத்துக்குள்ள. இந்தா இந்த கனியை சாப்பிடு, ஆண்மை சக்தி பெருகும், கல்யாணம் நடக்கும், சக்தி பூர்வமாக. நாளை காலையில் என்னை பார்த்துட்டு போ. கர்மசாமி, அதே பெங்களூரு எல்லை, நரம்பு சம்பந்தமா வலி இருக்கு என் உடம்புல அப்படின்னு ஒருத்தர் கேட்காரு. என்னடா நரம்பு? கைகால்? அப்படியா? எவ்வளவு நாளா? கால் வந்துட்டாப்பா. மனமேவும் ராஜகுமாரன். என்னடா இவன் யாரு? மாமா சுகமா இருக்கீங்களா மாமா? இன்னொருத்தர கால் வந்துட்டாங்க மாமா. பாசத்தை பாரு போய் விலைக்கு. ஓயாம ஒன்னு 4 பேர் தேடிக்கிட்டே இருக்காங்களே ஊர்ல. என்னடா விஷயம்? ஊர்ல பொது பணத்தை வந்து ஒரு ஆள் மொத்தம் எடுத்து சாப்பிட்டாரு. அது வந்து நாட்டாமக்கிட்ட பணம் ஒப்படைக்க சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிறோம். ஓயாம ஒன்றை வச்சு சாதிச்சிடலாம், ஒன்றை வச்சு மடைக்கிடலாம்னு சொல்லி ஒன்றை தேடிக்கிட்டு அலைதாங்க. அதுல நீ தான் இந்த கணக்கை திருச்சி விட்டுட்டேன்னு ஒரு பேர் உன்னை குற்றவாளி ஆக்கி வச்சிருக்கான். புரியுதா? காலில் இருக்கும். எங்க வேணாலும் என் குதிரை போயிடும், உன் உள்ளத்தை ஆழத்துக்குள்ளேயும் போகும், இந்த உலகத்தையே சுத்தும். உண்மையா இல்லையாப்பா? இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. இங்க நடக்கிற சம்பவத்தை, உங்க பொதுப்பணத்து சம்பவத்தை ஒருத்தன் தேவையில்லாம ஆன்லைன்ல போலீஸ்ல புக் பண்ணி வச்சிருக்கான். தெரியுமா உனக்கு? தெரியல. ஆன்லைன்ல போலீஸ்ல புக் பண்ணி வச்சிருக்கான். புரியுதா? அதுல கொஞ்சம் ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்பார்க்காம கூப்பிடுவாங்க. ஆனா நீ அதுல குற்றவாளி இல்லை என்பதை நான் நிரூபிச்சு தரேன். அந்த பணம் நாட்டாமக்கு ஒப்படைக்கணும். அந்த நாட்டாமிட்ட ஒப்படைக்கிறது உன் கூட இருக்கிறவன் சரி கிடையாது. அவனுடைய மனதை திருத்தாம அதை ஒப்படைக்க முடியாது. அதை நான் சரி பண்ணி உங்களுக்கு பிரச்சனை இல்லாம ஆக்கி தந்தா போதும்ல. கால் விட்டுவான். வெற்றியாக்கி தாரேன். ஆனாலும் மனிதன் சில சமயத்தில் தவறு செய்வது இயற்கை தான். என்னடா எடுத்துட்டு வட்டியை போட்டு கொடுத்துருவோமே அப்படி நினைச்சு எடுத்தவனும் இருக்கான், கொடுக்காம டிமிக்கி கொடுத்தவனும் இருக்கான், சரியா கணக்குக்கு பணத்தை ஒப்படைக்க முடியாம இப்ப தவிச்சுக்கிட்டு மறைஞ்சி ஓடிக்கிட்டு இருக்கவனும் இருக்கான். அதுல உண்மையா இல்லையா? அவன் எங்க இருக்காமனு ஒன்னு கேட்டா தெரியும்னு ஒருத்தன் துளாவிக்கிட்டு இருக்கான்டா. கால் வந்துட்டுவான். கருப்பசாமிக்கு இந்தாவா, நீதியை நிலைநாட்டி உங்க அத்தனை வரையும் காப்பாற்றித்தரேன். பொதுப்பணத்துக்கு பங்கு இல்லாம வாழ வைக்க. நல்லா இரு மகனே, ஐஸ்வர்யமாயிரு. வா கருப்பசாமி, பாண்டிச்சேரி. நாள் போதுமா நான் பாட, இன்றொரு நாள் போதுமா, ராகமா கீதமா சுகராகமா தேவகானமா, அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா. போதுமா? அது எப்படி போதும்? உலகம் அப்படியா இருக்கு? இல்லை. கருப்பசாமி, என் தொழிலுக்கு பார்ட்னர்ஷிப் ஆரம்பிச்சாச்சு, ரெக்கார்டெல்லாம் கரெக்டா இருக்கு, இதை கண்டினியூட்டி பண்ணி தாங்கன்னு சொல்லி ஒருத்தன் கேட்க வந்திருக்கான். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இன்னொரு தரம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய தொழிலை தடையில்லாம இப்ப தூக்கி நிறுத்திட்டேன். வெற்றிகரமா நடத்தி பல கோடிகள் சம்பாத்தியத்துக்கு வெளிநாட்டிலிருந்து தொடர்பை வழிவகுத்து தாரேன்.
கால் வந்துட்டு வா. அதே மாதிரி ஒரு சித்தர் ஞான வழிபாடு உனக்கு நடந்துகிட்டு இருக்கு. அது நான் நினைக்கும் பொழுது என் உள்ளத்துக்குள்ள தோன்றதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு காலத்துல சரியா இருந்துச்சு, உண்மையா. ஆனா இப்போ அந்த மாதிரி ஒரு உத்தரவு மாதிரி எதுவும் கிடைக்க மாட்டேங்க. நாங்க எதுவும் குறை வச்சிருக்கோமா அல்லது அந்த சக்தி எங்களை விட்டு போயிடுதான்னு ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு, உண்மையா. கால் வந்துட்டு வா. ராகமா, சுகராகமா. அந்த தொழிலையும் நல்லாக்கி தரேன், அந்த வழிபாட்டுல ஞானத்தையும் கொடுத்து செம்மையாக்கி சித்தியாக்கி தரேன்ப்பா. வேற என்ன வேணும்? எங்க வீட்டுல செஞ்சிருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு இது இருந்தது. அது கண்ணை மூடு, நான் பார்க்கட்டும். ஒரு இடத்துல அந்த அடையாளம் கிடக்கு, அதை மாத்தி தரேன். நல்லா கர்மசாமி, அதே பாண்டிச்சேரி எல்லை வீட்டுல பிள்ளைகளின் வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யார்? வரலாம். வீட்டுக்காரர் எங்கப்பா? வீட்டுக்கு போற வழியிலே டாஸ்மாக் கடைகள் இருக்கா? இருக்கலாம். என் குதிரை போய்கிட்டே இருக்கு, பார்த்துக்கிட்டு டிங் 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 டிங். அதெல்லாம் தாண்டி போனா தான் உங்க வீடு வருது. கால் வந்துட்டு. சுகராகமா. 2 ஆண்டு காலங்கள் உங்களுடைய உழைப்பெல்லாம் வேஸ்ட் ஆகி கடன்களால் உள்ள வேதனைப்பட்டு நொந்துகிட்டு இருக்கீங்க, உண்மையா. இதனால உனக்கும் கணவருக்கும் கொஞ்சம் மன வருத்தங்களும் சூழ்நிலைகளும் சரியில்லாம வீடு மாறணுங்கிற ஒரு சிந்தனையும் மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கு, வாஸ்தவமா. கால் வந்துட்டு. அதனால ஒருத்தருடைய உதவி உன் குடும்பத்துக்கு கிடைக்கும். அந்த உதவியை வச்சு தொழிலும் நல்லா இருக்கும், மனவேதனையும் தீரும். வேற என்ன வேணும் உனக்கு? இந்த பக்கத்தோடு வர சொல்லு, அவனை படிப்பை பார்க்கட்டும். எந்திரிடா, ஆம்பளை உங்க தள்ளிடா. உன் பேர் என்னடா? பாண்டிச்சேரி சீருடை பணியாளரா வருவான். கால் வந்துட்டு. புரியுதா? வா, இந்தா. மனக்கவலையை விடு மகளே, செல்வாக்கா இருக்க வைக்க. இவன் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆயிடுவான், சந்தோஷமா. சினிமா பெயர் ரொம்ப பார்ப்பான். மாட்டா நல்லா. கருப்பசாமி, ஆமா, ஓசூர். ஓசூர் மக்கள் எல்லாரும் நல்லா உற்சாகமா இருங்க, ஆக்டிவா இருங்க. கை தட்டுனா நல்லா ஜோரா கை தட்டுங்க. ஓசூர் பெங்களூரா? ஓசூரா? ஓசூர். 1 2 3 4 5 6 7 8. யாரு? முருகா. முருகன் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்குப்பா? முன்னாடி இருக்கு. இருக்குதா? கால் ஒன்று சொல்லலாம். நீங்க அங்கே தண்ணி முடிக்க போறோம்னா இன்னொரு தரம். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் வடலூரின் தைப்பூச ஜோதி கண்டேன், அங்கே வள்ளலாரேற்றி வைத்த தீபம் கண்டேன். வணக்கம். என்ன வேணும்? வீட்டில் உடம்பு நல்லா இருக்கா? பொம்பளையா நல்லா இருந்தா போதுமா? நல்லா இருக்கணும். வீடு இல்லை, வீடு 2 கேள்வி இருக்கு. 1, கழுத்து நரம்புல இருந்து முதுகு வர வலியும் வீக்கமும் இருக்கு, சரிண்ணா? கால் வலி. உடனே நம்ம இங்கிருந்து ஸ்கேன் பண்ணிடுவோம். இருந்த வீடு இருப்பிடம் பறிபோனது, அதுல கடன்பட்டு மனவேதனைகள் வந்தது, சொந்த பந்தங்களில் பகைகள் ஏற்பட்டு மந்திரங்களால் பாதிக்கப்பட்டு இடமாறி இருந்திருக்கிய. இப்ப மீண்டும் இடம் கிடைக்குமா கிடைக்காதா? இப்ப இருக்கிற தெரு மேல எனக்கு நம்பிக்கை இல்லை கருப்பசாமி, எனக்கு நல்லா இல்ல, வேற ஏரியாவுக்கு போயிடலாமா அப்படி ஒரு எண்ணம், சரிதானே? கால் வந்துட்டான்.
இங்கேருந்து உன் வீட்டுக்கு போனேன். போகிற வழியில் இப்படி ஒரு பாதை போகுது. இந்த பக்கத்தில் கொஞ்சம் தான் தெரு. இதில் நேர ஒரு தெரு, இப்படி லாஸ்ட்டில் ஒரு தெரு. அதில் தான் நீ இருக்க. கால் வந்துடும். அது ஒரு மாற்றிடலாமா? மாற்றலாம். அதனால் ஒரு வருஷத்துக்குள்ள இடத்த மாற்றி புதுமையாக ஒரு வீடு தாரேன். கொஞ்சம் பணத்தை இழந்திருக்க. 2 நண்பர்களால் தொழிலும் அமையும், பணமும் கிடைக்கும். ஜெயிக்கிறேன். அப்படி நல்லா இரு மகனே, ஆனந்தப்படுவாய். வாழ்க வாழ்க. அதே ஓசூர் எல்லை மகனோடு வந்த இன்ப மகன் வருக வருக வருக. நீ யாருடா குடிப்பையில? 2 பேரும் உன் பிள்ளை தானா? மங்களம் விளையட்டும்ப்பா. மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாகிதான் இன்னொரு தடவை கூட்டோட கல்யாணம் பண்ணுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கருப்பசாமி ஐயா, என் தொழிற்சாலை ஓடாம தொழிலாளி இல்லாம நான் வாடிக்கிட்டு இருக்கோம்னு கேட்டேன். இப்போ உழைப்பாளிகளை கொண்டு வந்து உள்ள புகுத்தியாச்சு. இன்னும் நிலையாக அவங்கள வச்சு இந்த தொழிலை ஓங்காரமா நடத்தி தந்தா போதுங்களா? ஒண்ணு. ஒருவனுடைய படிப்பை பற்றி உனக்கு ஒரு மனக்கவலை, அதுல எந்த ஒரு தளர்ச்சியும் இல்லாம உயர்த்தி தந்தா போதுங்களா? ஒண்ணு. இன்னொருது, அவருக்கு அடுத்த ஜாப் என்னதான் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. செப்டம்பர் மாதம் வரை பொறுமையா இருந்தா அந்த தெளிவு விடை கிடைச்சிடும். வேற என்ன வேணும்? கொஞ்சம் பணத்தை கொடுத்து அடிச்சு வாங்கிடுவோம். ஏன் கவலைப்படுற? நான் தரேன்டா பணம். கால் வந்துட்டாங்க. இவனை இப்போ உடனே நான் பார்க்கணும். நீங்க கால் வந்துட்டாங்க, நான் பார்த்துடுறேன். வயிற்றுல ஒரு விதி கொடுத்தா சரியாயிருவாங்க. வாப்பா, இங்க நான் உட்காரு. நிமிர்ந்து உட்காரு பாப்பா. கையை போடுப்பா. அந்த வலி ஃபீலிங் எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு குடல்ல எதுவும் பாதிப்பு இருக்காங்கிறது ஒரு ஆராய்ச்சி உங்கள் உள்ளத்துல இருக்கு. அப்படி ஒரு பாதிப்பு இல்லை. இது ஹீட் வாயு சம்பந்தமான வலி. இதை தீர்த்து தெளிவாக்கி தர தைரியமா கால். அது முன்னாலே ஒரு முறை என்கிட்ட சொன்னீங்க. அதுக்கு வேண்டிய மருத்துவத்தை நீங்க பார்க்கணும். அதனால இந்த குடல்ல பாதிப்பு இருக்குமான்னு நினைக்காதீங்க. அப்படி இல்லை. கால் வந்துடும். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்தா மகனே, எந்த ஆபத்தும் இல்லாம காப்பாற்றி தரேன். பிள்ளைக்கு நீடித்த ஆயுள தரேன். இந்தாப்பா, நீ நினைக்கிற ஜாப்பை வாங்கி தந்துருந்தாடா. சந்தோஷமா சேர்க்கலாம். வெற்றி அடைவான். மகிழ்ச்சியாக இருங்கள். எப்படியாவது தள்ளி விட்டுருவான். சரி பாருங்க. ஈட்டாம்புலி, அது எந்த ஊர்ப்பா? ஈட்டாம்புலி அப்படி ஒரு ஊர் இருக்கா? திசைவள ரூட்ல ஈட்டாம்புலி. ஈட்டாம்புலியாடா? இட்டாம்புலி. இட்டாம்புலி மெயின் ரோட்ல போன உடனே ஒரு சந்துக்குள்ள ரைட்ல ஏறுது உங்க ஊரு. சரானா? அந்த எல்லையில ஒரு கோயில் சொலமாட சாமி இருக்காரா? கால் வந்துட்டு. கருப்பசாமி, சாதகம் பார்க்க போனா சாதகக்காரன் முழுசா சொல்ல மாட்டுக்கான். சொல்ல மாட்டேசாமி, நீ ஆடுதன்னு சரி, உன் கோயில்ல மாலையை போட்டு குறிக வந்தா நீயும் உள்ளதை சொல்ல மாட்டுக்க. என் சிக்கியம்மன் கோயிலுக்கு போனா எங்க மேல இறக்கம் இல்லை. கோடாங்கி அடிச்சு பார்த்தேன், கோபாலமும் தெரியவில்லை. இப்படி எங்க போனாலும் வாயை கட்டிக்கிறதுகளே. நாங்க யார் மூலமா வழி கேட்கன்னு அழுதியே கால் வந்துட்டோம். அமைதி இல்லாத என் மனமே. அண்ணனுக்கு என்ன ஒண்ணு கட்டுப்படு கொண்டா. மகாசம் இந்தாப்பா, உன் நினைத்ததெல்லாம் நடக்கும். எண்ணங்கள் நிறைவேறும். வெற்றி உண்டு மகனே. என்ன செய்யணும்? ஒரே ஒரு விஷயம்தான். உன் கூட பிறந்தாங்கெல்லாம் எங்க இருக்காங்க?
எதையும் சொன்னா வருத்தப்பட்டுருவியம்மா. காலில் வந்துட்டு வா. நீ உட்காரடா. உங்க அம்மா மட்டும் காலில் வந்து தொட்டும். நீ என்னடா செய்வ? என்னடா ஒன்று சொல்ல மாட்டுங்க. அம்மா பாவம். ஓ அப்படி சொல்லியா? பெத்துட்டால உனக்கா கொஞ்சம் பாடுபடட்டும். அண்ணனுக்க குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன். பிள்ளைங்களுடைய உழைப்பும் பிள்ளைங்களுடைய ஆறுதலும் தான் இப்போ இந்த குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. புரியுதா? ஆனா எதிர்பார்க்காம நடந்த மந்திர தந்திரத்தால் ஒரு உயிருக்கு பங்கமும் ஏற்பட்டது. என்னடா? அதே மாதிரி இருக்க இடத்துல இருந்து ஒரு இடம் தோதுமான குழப்பமும் பிரச்சனையும் வந்துச்சு. அதுல இருந்து விளைஞ்சதுதான் இந்த குழப்பம். இப்ப இந்த குலம் தலைக்க கூடாது, இந்த குடும்பத்துக்கு வாரிசு இருக்க கூடாது, இவங்களை குடியெழுப்பணும் நினைச்சு செய்த தீவினைகளில் இப்போ உன் பிள்ளைக்கு கல்யாணமும் நடக்கல, அடுத்து உள்ள வாரிசை பத்தி தொடர்பும் இல்லை. இப்ப நடக்கிறது இதுதான். இந்த தீய சக்தியை நீக்கி மங்களகரமான வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுங்களா? கால் ஒன்றுவா. அடுத்த வேலைக்கிழமை வரும் பொழுது அந்த பையனுடைய போட்டாவும் சாதக ஜெராக்ஸும் கொண்டு வா. பெண்ணை கொண்டு வந்து சேர்க்கிறேன், அருமையாக கொண்டு வந்துடுறேன். ஒன்று ஒரு பொம்பளை பிள்ளை பின்தொடருவா. மாட்டிக்கிட்டேன்னா நல்லா இருக்காது, வேற வழியை பாரு போ. உண்மையை சொன்னா ஒத்துக்கடா போ. மங்களம் உண்டாகட்டும். கருப்புசாமி, ஆமா அப்படியா? ஆ சரி, நாகர்கோவில் எல்லை. எண்ணங்கள் எங்கே பறக்குது? கருப்பசாமி, எனக்கு ஏற்கனவே உடம்புல இருக்கக்கூடியது ஸ்கின் டிசீஸா அல்லது வேற எதுவும் ப்ராப்ளமா, அது என்ன அப்படின்னு கேட்கணும் அப்படின்னு ஒருத்தவங்க. யாருமா நீ மருமகளை? ஓ என்ன பேரு? சந்திரா. சந்தியா. சந்தியா ஜெயலலிதா மேடத்துடைய அம்மா பேரு சந்தியாதேவி. அருமையான ஒரு பெயர். இதுக்கு போய் மருத்துவம் பார்த்தீங்களா? என்ன சொல்றாங்க? ராமேஸ்வரம் போயிட்டு இருக்கீங்களா? அப்புறம் போன மாதிரி அது 2 5 நாள் ஆச்சு. ராமேஸ்வரம் போயிட்டு வந்து உங்களுக்கு 10 நாள் அதுக்கப்புறம் இல்லை. இது என்ன ஏதுங்கிற உண்மை தெரிஞ்சிடணும்னு முடிவுக்கு வந்திருக்கியா நீ? கண்ண முடிக்காப்பா. எஸ், கால் ஒன்று சொல்லலாம். ரத்தத்தெல்லாம் போய் டெஸ்ட் பண்ணியாச்சா? ஆமாம். என்ன சொன்னாங்க? ஒன்றுமே சுகர் ஒன்றுமே வேற இது சொந்தமாக வேற எதுவும் கிருமிகள் இருக்குன்னு சொன்னாங்களா? இப்போ நான் தான் குணமாக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சோ? கண்டிப்பாக. அப்படியா? அப்பாவுக்கு தள்ளிப்போ, இதில் உட்காரலாம். இந்த மைக்கை கொஞ்சம் அங்கே தள்ளி. ஒரு செம்பில் தண்ணீர் எனக்கு வேணும். சும்மா நம்ம கம்ளர் தண்ணியே இருக்கா? கண்ண முடிக்கலாம்.
வத்தி போயிடும். கவலைப்பட சக்தி உண்டு. எந்திக்கலாம். கால் வந்துட்டு வாங்க. கால் வந்துட்டு வரணும்டா. இங்கே கால் கிட்ட அர்த்தம். இன்று இரவிலிருந்து வத்தி கை சுருக்கடிக்க ஆரம்பிச்சிடும். நிறுத்தி தாரேன், வெற்றி உண்டு. இந்த 3 கனி இன்று இரவு குடித்து மேலாம் தேய்ச்சி வெண்ணி வச்சு குடிக்கணும். நாளை காலை, நாளை கழிச்சு காலை ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். நீ யாருடா? நாகர்கோயில கருப்புசாமி, என் உடம்புக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தவன் யாரு? உடம்புக்குள்ள இருந்தாலே பிரச்சனை தானே. கால் வந்து நீ வந்த உடனே ஆரல் வாய் மொழியில இருந்து எசுக்கியம்மா வாராள. அங்க பேருந்து முன்னாடி போயிருந்தியா பின்னாடி போயிருந்தியா? முன்னாடி போயிருந்தியா? கால் வந்து ஆரல் வாய் மொழியில் வாழும் இசக்கியம்மா. அங்கெல்லாம் ஆனா ஒரு முடிவு கிடைக்கலையே. இப்போ உனக்கு முடிவு கிடைச்சாச்சு. உனக்கு எத்தனை முறை வர சொன்னேன்? இன்னும் அந்த முறை இல்லை, அதுக்கு பிறகு எத்தனை வர சொன்னேன்? மொத்தம் 3 முறை. லாஸ்ட்ல 3 முறை வர சொன்னீங்க. 3ஆம் முறை பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது குணமாக்கி தந்துடுவேன். உன்னை விட்டு அந்த தீய சக்தி வெளியேறுது. ஓடிப்போ. கல்யாணத்துக்கு சொல்லியிருக்கு. ஆமாடா, ரொம்ப முக்கியம்டா. சரி சரி, ரொம்ப முக்கியம்டா. கருப்பசாமி, ஆந்திரா பாடர் யாருப்பா? ஆந்திரா பாடர் அப்படி உட்காரா. எலி எந்த ஊருப்பா? ஆந்திரா பாடர்ல கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். தொழிலை பற்றி ஒரு மன வருத்தமும், இழந்து போன பணத்தை பற்றி ஒன்றும், வீட்டில் ஒருவருடைய மனநிலைக்கும் எனக்கும் ஒத்து வரலையே கருப்பசாமி அப்படிங்கிற ஒரு குழப்பமும் உன் உள்ளத்துக்குள்ள இருக்கு. இருக்கா இல்லையா? கால் வந்து உன்னுடைய தொழிலுக்கோ உன் குடும்பத்துக்கோ எந்த மந்திர தந்திரமும் நடக்கல. கிரகங்களால் இப்போ கடன்பட்டு மனவேதனை அடைஞ்சிருக்க. இதை தீர்த்து சரி பண்ணி தாரேன், வெற்றியாக்கி தாரேன். ஒரு பத்திரம் சொந்தமான மனக்குழப்பமும் வந்து சேர்ந்துருக்கு. அதை நீக்கிறேன். உன் ஜாதகத்தை பார்த்தேன், களத்திரஸ்தானம் சரியில்லை. அதனால கல்யாண வாழ்க்கை இன்னும் கூடவே இல்லை. அதை வெற்றியாக்கி தெளிவாக்கி தந்தா போதும்லாம். என்னை இருந்து பார்த்துட்டு போ, ஜெயிச்சு தாரேன், பெண்ணை கொண்டு வைக்கிறேன். இந்தா, கனியோடு இருப்பாய், இனிமையாக இருப்பாய், வாழ்க. வெள்ளாரம் தொடலாமா, மேனியிலே கை படலாமா. ஒரு பாட்டு இருக்குல்ல, கொஞ்சம் உன்னுடைய மனநிலையை அலப்பாயிரத நிப்பாட்டிட்டு என்னை தியானித்து கும்பிட ஆரம்பிச்சனா உன் காரியம் ஜெயிச்சிடும். அதனால சாமி கும்பிடணும் வச்சு பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு? உமர் கியா உன் பிள்ளை எங்கம்மா இருக்கா? அந்த பிள்ளையினுடைய மன அலைகள் சரியில்லாம இருந்ததை இப்ப சீராக்கி உங்களுக்கு கட்டுப்பட வச்சிருக்கேன். மீண்டும் அந்த மனது மாறுமானு கேட்டேன், கேள்விக்குறியானது. ஆகையினால் அந்த மனதை அலைப்பாய விடாம நிலையான வாழ்க்கைக்கு அகப்பட்டு நிம்மதியா வாழ வச்சு தந்தா போதும்ல. கால் வந்துடும்.
இந்தா பிள்ளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், ஜெயிச்சு தரேன், வெற்றி அடைவான். கிடைச்சாச்சு, சந்தோஷமா கால் வந்துட்டு வா. அடுத்து தான் பார்க்கணும், பௌர்ணமிக்கு வரணும், பாத்திரணும். கல்வியை உனக்கு வேலையை பத்தி சொல்லணுமா, வாழ்க்கையை பத்தி சொல்லணுமா? கர்மசாமி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை பொறுமையா இருந்தா உனக்கு உத்தியோக சொந்தமான வெற்றிகரமான செய்தியும் கிடைக்கும். தை மாதத்துக்குள்ள வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்துல தெளிவும் ஆக்கி தந்துடுறேன். போதுங்களா? கால் வந்துடுவோம். என்ன கேஸ்? அதை நிறுத்திருக்கோம்னு சொல்லியிருக்கேன். பக்கத்தில் வாங்க. இந்தா ஜெயிச்சு தரேன், உன் பக்கம் சக்ஸஸ் ஆகும். நல்லா பார்த்து போங்க மேடம். அதே திருப்பூர் கும்பலங்க காதலத்தான் நம்பி விடாதே, நம்பி விடாதே. அண்ணனே தானே தானே. அப்படி ஒரு பாட்டு சத்தம் கேட்கறதுப்பா. பெண்ணால பாதிக்கப்பட்டவன் யாரும் இருக்காங்களே? வாடா தம்பி, நல்லா இருக்கியப்போ. மூன்று மனைவிகளோடு வாழக்கூடிய ஒரு பாக்கியம் பெற்றவன் நீ. வெற்றிவேல் முருகனுக்கு. முருகனையே வென்று விட்டான். கால் ஒன்று. ஆனாலும் அதுல ஒருத்தி உனக்கு டிமிக்கு கொடுத்துட்டு 40 லட்சத்தை ஏமாத்திட்டு போயிட்டான். உண்மையா இல்லையாடா? 40 லட்சம் போனாலும் பரவாயில்ல, அவ வேணும் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இருந்த. ஆனா அவ இப்ப மருத்துவம் பார்த்துக்கிட்டாலே தான். இப்ப அவனையும் விட்டுட்டு ரூட்ல மாறிட்டான். உண்மையா? கால் வந்து இப்போ உன்னுடைய தொழில் கொஞ்சம் நல்ல ஓங்காரமா வந்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு 2.5 மாசம் ஸ்டக்காகி நின்றுச்சு. மீண்டும் நம்ம சாமியை போய் பார்த்துட்டா நமக்கு வெற்றி கிடைச்சிரும், நம்ம ஜெயிச்சு வந்துடலாம் நினைச்சு இப்போ நீ வந்து மீண்டும் தொழிலை உருவாக்குவதற்கும் ஓங்காரமா நடக்கிறதுக்கும் என்ன பார்க்க வந்திருக்க. குடியிருக்க ஒரு மனையை மாளிகை கணக்க உருவாக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு கால் விட்டுவான். நடத்தி தானடா வெற்றி மேல கொடுப்பா அவனுக்கு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு வாடா உண்டாங்க. உன்னை ஏமாத்திரவா தெருவை மீறுவான். ஆனா அவ மீண்டும் உன்னை நாடுவாள். நீ அவளை தொட்டுட்ட, நான் உன்னை விட்டுட்டேன். அவ வேணுமா நான் வேணுமால? வாடா வெற்றி அடைந்தார். இந்தா ஓடி